வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வேரியேஷன் ஆஃப் அட்டாமிக் ரேடியஸ் அலாங் தி குரூப் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த ப்ரீவியஸ் கிளாஸில் எதை பற்றி பார்த்தோங்கிற ஜஸ்ட் ஒரு வியூ பாருங்கள். ஹவு டு கால்குலேட் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். ஃபஸ்ட்டு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அப்படின்னா என்னென்னு தெரியுங்களா? எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ்னு என்னென்னு சொல்லி கொடுத்தேன் நான். The repulsive force between inner shell electron and valence electrons leads to decrease in electrostatic attractive force acting on the valence electron by the nucleus. Okay, there will be a shield. Okay, the inner shell electrons produce a shield between nucleus and valence electron. This effect is called as an ஷீல்டிங் எஃபெக்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ஷீல்டிங் எஃபெக்ட் இருக்கனால அவனுடைய நியூக்ளியர் சார்ஜ் குறைஞ்சிருமா இல்லைங்களா? அந்த நியூக்ளியர் சார்ஜ் குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு பற்றி என்னென்னு சொல்லுவாங்க? எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாருங்கள், டெஃபினிஷன்ஸ் இருக்குது பாருங்கள். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இல்லைங்களா? அதோடைய ஃபார்ம் என்னென்னு சொல்லுவாங்க பாருங்கள், பார்க்கலாம். இசட் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் which is equal to Z minus S. Zங்கிறது எப்போவுமே என்ன சொல்லுவோம்? நியூக்ளியர் சார்ஜ் ஆர் அட்டாமிக் நம்பர். ஓகே, ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்ட்டு மொத்தம் ஒரு 5 ஸ்டெப்ஸில் இருந்துச்சா இல்லைங்களா? அந்த 5 ஸ்டெப்ஸை கீழே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ பாருங்கள். ஷீல்டிங் எஃபெக்ட் ஃப்ரம் இன்னர் ஷெல் எலக்ட்ரான்ஸ். ஒவ்வொரு ஷெல்லுக்கோட வேல்யூஸ் ஏற்கனவே தெரியும்னு நினைக்கிறேன். அவுட்டர் மோஸ்ட் ஷெல் இருந்துச்சு அப்படின்னா அதோடைய வேல்யூ சொல்ல பண்ணணும் நம்ம 0.35. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்ட். இதுதான் nth ஷெல்லு, இது n-1th செல்லு, இது n-2. ஓகேவா? ஸோ இப்போ இந்த செல்லையே ஓகேங்களா, யாராவது இருந்தாங்கன்னா அவங்களோட வேல்யூ சொல்ல பண்ணணும் 0.35 பண்ணணும். ஓகே, கொடுத்துருக்கானா? அண்ட் தென் நெக்ஸ்ட் பாருங்கள், பார்க்கலாம். n-1th ஷெல்லாக இருந்தால் உள்ளே இருக்கா இல்லைங்களா? அது இருந்துச்சுன்னா அது எவ்வளோ வேல்யூ பண்ணணும்? நம்ம 0.85 போடணும். ஓகேங்களா? எந்த ஆர்பிட்டால்ஸ்க்கு? எஸ் ஆர்பிட்டால் அண்ட் தென் டி ஆர்பிட்டால்ஸாக இருந்துச்சுன்னா. ஒருவேளை டி ஆர்பிட்டால்ஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்கன்னா டேரெக்டாக 1ன்னு போட்டால் போதும். எக்ஸாம்பிள்ஸில் பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? கால்குலேட் த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ஃபார் 3D அப்படின்னு பார்த்தோமா இல்லைங்களா? அப்போ டி ஆர்பிட்டால்ஸ்னு இருக்கும் பொழுது மிச்சம் இருக்க எல்லாத்தையும் என்னென்னு எடுத்துக்கணும்? 1 அப்படின்னு எடுத்துக்கணும். n-2. ஓகே, n-2. n-2ன்னா இனர்ஷியல். அதோடைய வேல்யூ இப்போ 1 தான். எல்லாத்துக்குமே 1 தான். புரியுதுங்களா? ஸோ இந்த வேல்யூ வச்சு இசைலிங் கால்குலேட் பண்ணிட முடியுமா? நெக்ஸ்ட் பாருங்கள். அட்டாமிக் ரேடியஸ் ஆஃப் செகண்ட் பீரியட் எலிமெண்ட்ஸ். ஓகேங்களா? செகண்ட் பீரியட் எலிமெண்ட்ஸ் உடைய அட்டாமிக் ரேடியஸ். லெஃப்ட் டு ரைட் போகும்போது அட்டாமிக் ரேடியஸ் என்ன ஆகிட்டே இருக்கும்? டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? பாருங்கள். On moving from left to right, atomic radius gets decreased. Okay, that is covalent radius gets decreased. Their effective nuclear charge. ஓகேங்களா? எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் என்ன ஆகும்? லெஃப்ட் டு ரைட் போகும்போது இன்க்ரீஸ் ஆகும். பாருங்கள், எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அப்படின்னா ஆகிட்டே இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. புரியுதுங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள். கால்குலேட் using Slater rule, calculate the effective nuclear charge on a 3p electrons in aluminum and chlorine. Explain how this results relate to atomic radii of two atoms. இப்போ அலுமினியம் இருக்குது, குளோரின் இருக்குன்னு வச்சிங்களேன். அவனுடைய எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கான். எந்த எலக்ட்ரானுக்கு? 3p எலக்ட்ரான்ஸ்க்கு. சரி பாருங்கள். அலுமினியத்தோட அட்டாமிக் நம்பர் எவ்வளோ? 13 இல்லையா? என்ன எழுதுவீங்க? 1s2, 2s2, 2p6, 3s2, 3p,
3 இல்லையா 3s2 3p3. ஓகே, ஃபார் குளோரின் அட்டாமிக் நம்பர் 17 1s2 2s2 2p6 3s2 3p5 இல்லையா? தெரியுதுங்களா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸு? இப்போ பாருங்கள், இதில் யார் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க? 3pக்கு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி பாருங்கள், ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு. அவுட்டர் மோஸ்டில் யார் இருக்கா? 3s2 3p3 மொத்தம் 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அண்ட் தென் இன்னர் ஷெல்ஸ் யார்? 1s2. இதில் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இதில் 2s2 2p6 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ இதில் 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னா 3pயில் தான் இருக்கோம் நம்ம. 5ல் 1 நீங்கள். உங்களை மறைக்கிறது யார்? 4 பேர் மறைக்கிறாங்களா இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணணும்? 4 × 0.35 போட்டுடலாமா? ஓகே, ப்ளஸ் n-1 ஸ்டில் மறைச்சா என்ன சொல்லணும்? 0.85 மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா? 0.85 8 × 0.85 ப்ளஸ் 2 எலக்ட்ரான்ஸுக்கு உள்ள எதாவது மல்டிப்ளை பண்ணணும்? 1ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? அப்போ என்ன ஆன்சர் வருதோ அதுதான் அவனுடைய எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். புரியுதுங்களா? இப்போ நம்மளுடைய குளோரினுக்கு என்ன இருக்கும்? 3s2 3p5 இருக்குமா? 3s2 3p5 இருக்கும். அப்போ மொத்தம் 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கா? சரி, 7 இருக்குது அப்படின்னா 1 நீங்கள், மிச்சம் இருக்கிற 6 தானே. அப்போ இந்த இடத்துல 4க்கு பதிலாக அலுமினியம் அப்படின்னா 4 யூஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ இதுக்கு குளோரினுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறீங்க? 6ன்னு யூஸ் பண்ண போகிறீங்க. புரியுதுங்களா? இந்த ப்ராப்ளம் போட்டுற முடியுங்களா? சரி, ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? வேரியேஷன் இன் குரூப்ஸ். சரி, குரூப் வழியாக போகும்பொழுது அட்டாமிக் ரேடியஸ் என்ன ஆகிட்டே இருக்கும்? இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். காரணம் என்ன? அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான காரணம் என்ன? ஒரு ஷெல் இருக்கும், 2 ஷெல்லு, 3 ஷெல். The extra electrons are added to the new shell. Okay, new shell. பாருங்க, in the periodic table the atomic radius of elements increases down the group. As we move down a group, the new shells are open to accommodate the newly added valency electrons. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ ஷெல்ஸ் தான் ஓப்பன் ஆகுது. டவுன் த குரூப் போகும்பொழுது நியூ ஷெல்ஸ் தான் ஓப்பன் ஆகுது. ஆர் opened to accommodate newly added valence electron. As a result, the distance between center of the nucleus and the outermost shell containing the valence electron increases. Hence, atomic radius increases. அப்போ என்ன ஆகுது? நியூக்ளியஸுக்கும் அவுட்டர்மோஸ்ட் செல்லில் இருக்கிற வேலன்ஸ் எலக்ட்ரானுக்கான இது என்ன ஆகுது? டிஸ்டன்ஸ் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அட்டாமிக் ரேடியஸ் கெட்ஸ் increases. The trend in the variation of atomic radius of alkali metals down the group as shown below. பாருங்க, கீழே போக என்ன ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி இங்கே ஒரு கிராஃப் மாதிரி போட்டு காமிச்சிருக்காங்க. குரூப் 1 எலமெண்ட்ஸ்க்கு என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆக ஓகே, உங்களுடைய கோவலன்ட் ரேடியஸ் என்ன ஆகிட்டே இருக்குன்னு பாருங்கள். கிராஃப் எப்படி இருக்கா இல்லையா? அப்போ என்ன ஆகிட்டே இருக்குது? இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம். காரணம் என்ன? The new electrons are accommodated in a new shell. Okay, new shell. Next பாருங்க, இங்க பாருங்க. On moving down the group, okay, first lithium second shell இருக்கு, second shell வரை இருக்கு, sodium third shell, potassium fourth, rubidium fifth, cesium 6th, மொத்தம் 6 ஷெல் இருக்கா இல்லைங்களா? அப்போ என்ன உங்களுடைய அட்டாமிக் ரேடியஸு அண்ட் கோவலன்ட் ரேடியஸு கெட் இன்க்ரீஸ்ட். புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? ஓகே, ஆக்டிவிட்டியில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்கான்ட்டு. கோவலன்ட் ரேடியை ஃபார்
Some elements of different groups and periods are listed below. Plot these values against atomic number. From the plot, explain the variation along a period and groups. பாருங்கள் இப்போ என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். செகண்ட் குரூப் எலமெண்ட்ஸோடைய வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துருக்கானுங்க. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம பிளாட் பண்ணிவிட்டு ஓகே அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் அட்டாமிக் நம்பருக்கும் அவங்களுடைய ரேடியஸ்க்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஃபை பிளாட் பண்ணிட்டு அதை வச்சுக்கிட்டு அவங்களுடைய வேரியேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும். இப்போ பாருங்கள் பெர்லியம் மெக்னீஷியம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்களா இல்லைங்களா? இந்த பெர்லியம் மெக்னீஷியம்லாம் என்னது குரூப்பாக பீரியடா? குரூப் இல்லையா? அப்போ குரூப்லேயே போகும்போது என்ன ஆகிட்டே இருக்கும்? இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். பாருங்கள் கிராஃப் சின்னதாக போட்டு காட்டுறேன். பெர்லியம் மெக்னீஷியம் calcium, okay, and then strontium and then barium இல்லையா? 0 இதில் பாருங்கள் இந்த பக்கம் அட்டாமிக் ரேடியஸ் எடுத்துக்கிறேன். இது 0, இது 0.2, ஸோ 0.8லேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். 1, 1.2, 1.4, 1.6, 1.8, 2. ஓகேவா? பெர்லியம் 0.8லேருந்து ஆரம்பிச்சிருக்கா? இது 0.8. பாருங்கள் 0.8ல் டாட் வச்சிங்க. அண்ட் தென் மெக்னீஷியம் 1.3, அப்போ இங்கே இருக்கும். கால்சியம் 1.7, 1.9, 1.98. இப்படி வருமா கிராஃபு? அப்போ இதை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஆன் மூவிங் டவுன் த குரூப் அட்டாமிக் ரேடியஸ் கெட்ஸ் இன்க்ரீசஸ். ரீசன் என்ன? எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் ஆர் அக்கமடேட்டட் இன் எ நியூ ஷெல். அவ்வளோதான், இதுதான் ரீசன். புரியுதுங்களா? சரி, ஓகே. அடுத்து நெக்ஸ்ட்டு 17th குரூப் எலமெண்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்களா இல்லைங்களா? 17th குரூப் எலமெண்ட்ஸில் பாருங்கள் யாரை கொடுத்துருக்காங்க? ஃப்ளூரின் கொடுத்துருக்காங்களா? ஃப்ளூரினு, குளோரினு, அடுத்து புரோமின், நெக்ஸ்ட்டு அயோடின். இங்கே எதுலேருந்து ஆரம்பிச்சிக்கலான்னு பாருங்கள். 0.7லேருந்து ஆரம்பிங்க. 0.7, 0.9, 1.1, 1.3, 0.7, 0.9, 1.1, 1.33. இதுலேயும் என்ன ஆகிட்டே இருக்குது உங்களுக்கு? ஆன் மூவிங் டவுன் த குரூப் அட்டாமிக் ரேடியஸ் கெட்ஸ் இன்க்ரீசஸ். இதுக்கும் த சேம் ரீசன் தான் எழுதணும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். பீரியடு கூட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். யாரை கொடுத்துருக்கான்னு பாருங்கள். சோடியம், மெக்னீஷியம், அலுமினியம், சிலிக்கான், பாஸ்பரஸ், சல்ஃபர் எக்ஸட்ரா. இந்த பக்கம் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்? 0.9லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. 0.9, 1, 1.1, 1.2, 1.3 இந்த மாதிரி போட்டுங்க. 1.4 சம்திங். இப்போ இதுக்கு வந்து 1.57 ரொம்ப மேலே இருக்கும். அந்த மெக்னீஷியம் 1.36 இங்கே இருக்கும். அடுத்து அலுமினியம் 1.2, 1.2, and then silicon 1.17, phosphorus 1.10. ஸோ இங்கேருந்து 1.4, 1.5லேருந்து கொண்டு வரோன்னு வச்சிங்களேன். இப்படியே என்ன ஆகிட்டே இருக்கும்? டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஆன் மூவிங் along the period atomic radius gets decreased. atomic radius என்ன ஆகிட்டே இருக்குது? டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ இதை வச்சு என்ன கன்க்ளூஷன்ஸ் வரலாம்? ஆன் மூவிங் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் the new electrons are added to the
சேம் வேலன்சி செல். ஓகே, ஸோ சேம் வேலன்சி செல்லில் சேர்த்தும் பொழுது த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் நியூக்ளியஸ் அண்ட் அவுட்டர்மோஸ்ட் எலக்ட்ரான் கெட் இன்க்ரீஸ்ட் அப்படின்னு சொல்லணும். புரியுதுங்களா? சரி, ஓகே. இது இதே போல் அடுத்து 4th பீரியடுக்கு ஓகேங்களா, அதுக்கும் அப்படியே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு எப்போவுமே எலமெண்ட்ஸ் எடுத்துக்கணும். இந்த சைடு என்ன பண்ணிக்கிறீங்க, அட்டாமிக் ரேடியஸ் எடுத்துங்க. அப்படியே நான் பாருங்கள், பொட்டாசியம், கால்சியம், ஸ்கேண்டியம், டைட்டானியம் அப்படியே வர 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 என்ன ஆகிட்டே இருக்கும், அப்படியே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு அப் டு காப்பர் வரையும் என்னென்னா டிக்ரீஸ் ஆகும். காப்பர் வரையும் என்ன இருக்கும், டிக்ரீஸ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நிக்கல், ஓகே, நிக்கல் வரையும் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகிட்டு அடுத்து கொஞ்சம் அப்படியே ரைஸ் அப் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அதுக்கு என்ன ரீசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பர் அப் டு நிக்கல் வரையும் எந்த ப்ராப்ளம் கிடையாது. காப்பர் வரும் பொழுது அவனுடைய எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இருக்குங்களா, அது அதிகமாக இருக்கும். ஷீல்டிங் எஃபெக்டை விட எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக இருக்கும். அப்போ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அங்கே எப்படி இருக்குன்னா அதிகமாக இருக்குன்னு சொல்லிடணும். யார் வரையும், அப் டு நிக்கல் வரையும். ஓகேங்களா? இதுவே நம்ம காப்பர் வரும் பொழுது ஷீல்டிங் எஃபெக்ட்டு இன்க்ரீஸ் ஆகிடும். 2 ஃபேக்டர்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும்ப்பா. உங்களுக்கு அட்டாமிக் ரேடியஸ் கரெக்டாக டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக இருக்குது. யாரை விட, ஸ்க்ரீன் எஃபெக்டை விட. ஒருவேளை உங்களுடைய அட்டாமிக் ரேடியஸ்ஸு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன, எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கம்மி ஆகிடுச்சு, ஸ்க்ரீன் எஃபெக்ட் என்ன ஆகிடுச்சு, இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இதை பற்றின டீட்டெயில்டு ஸ்டடி எங்கே படிச்சிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th லெசன் இருக்கா இல்லைங்களா, ட்ரான்சிஷன் அண்ட் இன்னர் ட்ரான்சிஷன் எலமெண்ட்ஸு, அதில் பாருங்கள் இருக்கும். ஓகேங்களா? அதில் வித் டயக்ராம்ஸோட கிராஃப் கொடுத்துருப்பானுங்க, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருப்பானுங்க. ஏன் தேர் வில் பி எ மார்ஜினல் இன்க்ரீஸ் இன் அட்டாமிக் ரேடியஸ் அப்படிங்கிற மாதிரி வார்த்தை கொடுத்துருப்பானுங்க. ஓகே, marginal increase or decrease in atomic radius along the transition series. இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது transition series தான். 4th பீரியடுங்கிறது என்ன சீரீஸு, transition series தான். ஓகேங்களா? சரி, அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், அயானிக் ரேடியஸ். அயானிக் ரேடியஸ் அதை பாருங்கள். அயானிக் ரேடியஸ், அயானிக் ரேடியஸ்னால் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது ஆட்டத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா அது அட்டாமிக் ரேடியஸ். அயான்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா அது என்னென்னு சொல்லணும், நம்ம அயானிக் ரேடியஸ் அப்படின்னு சொல்லணும். புரியுதுங்களா? அயானிக் ரேடியஸ், இட் இஸ் டிஃபைன்ட் as the distance from the center of the nucleus of the ion, center of the nucleus of the ion to which it exerts its influence on the electron cloud of the ions. இப்போ பாருங்க, it is a sodium ion. இந்த நியூக்ளியஸ் இருக்கா இல்லைங்களா, இந்த எலக்ட்ரான் க்ளவுடுக்கு மேலே இங்கே அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் இருக்குமா இல்லையா, ஒரு எலக்ட்ரான் டொனேட் பண்ணதுக்கப்புறம் 2p6 தான் கடைசியாக இருக்கிறது. அதுக்கு இது கொடுக்குற ஒரு எக்ஸ்ட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கா இல்லையா, அதை எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸுக்கும் எலக்ட்ரானுக்கும் ஒரு அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்குமா இல்லைங்களா, பிடிச்சி இழுக்கிற தன்மை இருக்குமா இல்லைங்களா, அதுதான். அப்போ அவங்க 2 பேர்த்துக்கு நடுவில் இடிச்சு இழுத்ததுக்கப்புறம் அவங்க 2 பேர்த்துக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் இருக்கா இல்லைங்களா, அதான் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ் ஆஃப் தி அயான் டு விச் இட் எக்ஸர்ட்ஸ் இட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் தி எலக்ட்ரான் க்ளவுட். இதை பிடிச்சி இழுத்ததுக்கப்புறம் இங்கே அவுட்டர் மோஸ்டில் இருக்கிற எலக்ட்ரான் க்ளவுடுக்கும் இங்கே இருக்கிற நியூக்ளியஸுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் என்னென்னு சொல்லுவாங்க, அயானிக் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அயானிக் ரேடியஸ்னால் சரி. யூனிவேலண்ட் கிறிஸ்டல்ஸில் யூனிவேலண்ட் அர்த்தம், ஃபார் எக்ஸாம்பிள் NaCl யூனிவேலண்ட் சொல்லாமா, +1 -1, ஓகேவா? ஸோ கேன் பி கால்குலேட்டட் யூஸிங் பவுலிங்ஸ் மெத்தட் ஃப்ரம் த inter ionic distance between the nuclei of
கேட்டையான் அண்ட் அனியான்ஸ். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா அயானிக் ரேடியஸை ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். இப்போ சோடியம் குளோரைடு இருக்குன்னு வச்சிங்களேன். ஓகே, இதில் சோடியம் அயான்ஸோடைய ரேடியஸ் அயானிக் ரேடியஸ் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். குளோரைடு அயான்ஸோடைய ரேடியஸையும் கால்குலேட் பண்ணணும். எப்படி? ஃபஸ்ட்டு அவங்களுடைய இன்ட்ரா அயானிக் டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்ட்ரா அயானிக் டிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது? பாருங்க, இது Na, இது Cl. இது Na, இது Cl. ஓகேங்களா? Na ப்ளஸ்ஸு, Cl மைனஸ். ஓகேங்களா? Na ப்ளஸ்ஸு, Cl மைனஸ். ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ இது ஒரு அயானு, இது ஒரு அயான்ஸ் இல்லையா? இவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க? இன்டர் அயானிக் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லணும்? இன்டர் அயானிக் டிஸ்டன்ஸ். இப்போ இந்த இன்டர் அயானிக் டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க, கால்குலேட் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன். இதை வச்சுக்கிட்டு ஒருத்தருடைய ரேடியஸ் தெரிஞ்சால் போதும், இன்னொருத்தருடைய ரேடியஸ் ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாமா? ஸோ பை நோயிங் த இன்டர் ionic distance and the radius of one ion, we can calculate another radius. Okay, so இது எந்த மெத்தட் வந்து பெஸ்ட் மெத்தட் அப்படின்னா பவுலிங்ஸ் மெத்தட் தான். பாருங்கள் என்ன கொடுத்துருக்கான்னு. Paulings assumed the ions present in the crystal lattice are perfect sphere and they are in contact with each other. அதாவது எங்கிட்ட இருக்க ஒரு கிறிஸ்டல் லேட்டிஸ் இருக்குன்னு வச்சுங்க, ஒரு கிறிஸ்டல் எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைடு இருக்குன்னு வச்சிங்களேன், கரெக்டாக பர்ஃபெக்டாக ஆர்டராக அரேஞ்ச் ஆகிருக்கும். ஒரு Na ஒரு Cl, அடுத்து ஒரு Na ஒரு Cl, அந்த மாதிரி பர்ஃபெக்டாக அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேங்களா? இப்போது இவங்களுக்கு சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ் இருக்கும், சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ் இருக்கும். இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்கிறாங்க? இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லிட்டாரு? D அப்படின்னு சொல்லிட்டாரு, which is equal to radius of cation plus radius of anions. இது radius of cation, இது radius of anion. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க? இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ்னால் என்னென்னு? சரி, ஓகே. கீழே பாருங்கள், எக்ஸ்பிளேஷன்ஸ் கொடுத்துருக்காரு. வேர் D is the distance between center of the nucleus of cation and anion, where Rc plus and Re minus the radius of cations and anions respectively. Paulings also assumed that the radius of ion having noble gas electronic configuration Na plus and Cl minus ion, that is 1:2:2p6, is inversely proportional to the effective nuclear charge felt at the periphery outer. ஓகேங்களா? அவர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ் இது இருக்குமா இல்லைங்களா, அவங்களுடைய ரேடியஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் Na ப்ளஸ் அப்படின்னா அவனுடைய இதில் ஒரு எலக்ட்ரான்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன இருக்கும் மிச்சம்? 1:2:2p6 தான் இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி அவனுடைய ரேடியஸ் வந்து எதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னா என்ன எழுதலாம்? 1 divided by effective nuclear charge of cation போட்டுடலாமா? அப்போ பாருங்கள், radius of cation which is equal to, is inversely proportional to effective nuclear charge of cation, which is same for anion also. அப்போ radius of anion is inversely proportional to effective nuclear charge of anions. Z அப்படின்னு என்ன கொடுத்துருக்கானுங்க? effective nuclear charge கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு? effective nuclear charge which is equal to Z minus S. ஸோ இந்த இதில் இது செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துங்க, இது தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துங்க. செகண்டு தேர்டையும் நாம் என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு என்ன பண்ணால் ரெசிப்ரோக்கலாக இருக்கும்போது இது மேலே வந்துருமா? அப்போது radius of cation divided by radius of anion which is equal to effective nuclear charge of anion divided by effective nuclear charge of cation. Okay, சரி. On solving equation 1 and 4, the values of radius and radius of anion can be obtained. ஓகேங்களா? சரி, இப்போ இதில் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் யார் தெரியுது? ஆனியான்ஸும் தெரியுது. ஓகே, ஆனியான்ஸும் தெரியும், கேட்டயான்ஸும் தெரியுது, ரேடியஸ் ஆஃப் கேட்டயான்ஸும் தெரியுது. அப்படின்னா ஈஸியாக யாரை கால்குலேட் பண்ணலாம்? நான் ரேடியஸ் ஆஃப்
ஆனியான கால்குலேட் பண்ணிடலாம். புரியுதுங்களா? சரி, இப்போ பாருங்கள், கீழே ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. Let us explain this method by calculating the ionic radii of Na plus and F minus in a NaF crystals whose interionic distance is equal to 231 picometers. ஓகேங்களா? சரி பாருங்க. Distance which is equal to radius of cation plus radius of anion சொல்லியிருக்கோமா? இங்கே நம்மகிட்ட கொடுத்துருக்க கிறிஸ்டல் என்ன கிறிஸ்டல் கொடுத்துருக்கானுங்க? NaF அப்படிங்கிற கிறிஸ்டல் தான் கொடுத்துருக்கானுங்க. அப்போ NaF கொடுத்துருக்காங்க அப்படின்னா Na ப்ளஸ் ஆகவும் F மைனஸாகவும் இருக்குமா? அப்போ ரேடியஸ் ஆஃப் Na ப்ளஸ் ப்ளஸ் ரேடியஸ் ஆஃப் F மைனஸ், ரேடியஸ் ஆஃப் Na ப்ளஸ் ரேடியஸ் ஆஃப் F மைனஸ். அவன் டிஸ்டன்ஸ், இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 231 கொடுத்துருக்கானா இல்லைங்களா? அப்போ டிக்கு பதில் என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும்? மேலே 231 சப்ஸ்டியூட் பண்ணணும். we know that என்ன ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும்? radius of sodium, that is cation, divided by radius of fluorine, which is equal to effective nuclear charge of fluorine divided by effective nuclear charge of sodium. So effective nuclear charge of fluorine ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். Z minus S தான ஃபார்முலா. ஃப்ளூரினுடைய அட்டாமிக் நம்பர் எவ்வளோ? 9. ஃப்ளூரின் அட்டாமிக் நம்பர் 9 தானே. அப்போ இசட்டோடைய வேல்யூ எவ்வளோ? 9. இதனால தான் இங்கே 9 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் கால்குலேட் பண்ண முடியுமா அவனால்? ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் பாருங்கள். ஸ்க்ரீன் எஃபெக்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அவனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதி வச்சிங்க. 1s2 2s2 2p6ன்னு எழுதி வச்சோமா? சரி, 2p5 ரெண்டு ஷெல் தான் இருக்குது. அப்போ பாருங்கள், ஒரு ஷெல்லு, ரெண்டு ஷெல், இதில் 7 எலக்ட்ரான்ஸு, இதில் 2 எலக்ட்ரான்ஸு. இதில் லாஸ்ட் எலக்ட்ரான் நீங்கள் அப்படின்னா உங்கள் கூட இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? 6 பேர் இருக்காங்களா? அப்போ 0.35 × 6ன்னு போடலாம். இங்கே இருக்கிறது எவ்வளோ வரும்? மிச்சிருக்க எந்த செல்ஸாக இருந்தாலுமே சரி, என்னென்னு போட்டுக்கணும்? நம்ம 1ன்னு போட்டுக்குவோமா? சரி, × 2 அப்படின்னு போடுங்க. 1 போட்டுங்க. அப்போ என்ன கிடைக்குன்னு பாருங்கள். 0. இது ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன கிடைக்கும்? 3 18 1. அப்போ 2.10 2 இல்லையா? 4.10 கிடைக்கும் நம்மளுக்கு. 4.10 கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ அந்த வேல்யூ எடுத்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட முடியுமா? இதில் பாருங்கள், இப்போ நான் கால்குலேட் பண்ணது ஃப்ளூரினுக்கு, ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது F மைனஸ். எஃப்னா அட்டாமிக் நம்பர் 9. சரி, ஓகே. இசட்டோடைய வேல்யூ மாறாது. ஆனால் F மைனஸுங்கும்போது ஒரு எலக்ட்ரான் சேர்ந்துருதா இல்லையா? 1s2 2s2 2p6ன்னு இருக்கு. 2p6. இப்போ பிரித்து பாருங்கள். இது K ஷெல், இது L ஷெல்லு. சரி, இதில் 8 எலக்ட்ரான்ஸு, இதில் 2 எலக்ட்ரான்ஸ். ஒன்று நீங்கன்னா 7 × 0.35 ப்ளஸ் இன்னர் ஷெல் இருக்கா இல்லைங்களா? இன்னர் ஷெல்னால் n-1th ஷெல்லு. அப்போ அதை இதால் மல்டிப்ளை பண்ணணுன்னு பாருங்கள். 3D வந்துச்சுன்னா தான் 1ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கணும். நம்மளுக்கு இங்கே இருக்கிறது என்னது? 1s தானே. அப்போ 0.85 மல்டிப்ளை பண்ண போதுமா? அப்போ 2 × 0.85 நல்ல ஞாபகம் வச்சிங்க. 2 × 0.85. சரிங்களா? இந்த இடத்துல ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 4.15 கிடைக்கும். போட்டு பாருங்கள். 4.15 டைரெக்டாக 4.15 கிடச்சிருக்கும். இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கப்பா. 7 × 0.35 எவ்வளோ வரும்னு பாருங்கள். 2.45 வரும் ப்ளஸ் 1.70 வரும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 4.15 கிடச்சிருக்கும் நம்மளுக்கு. ஓகேங்களா? அப்போது அட்டாமிக் நம்பரு 9 தான். 4.15 போட்டோம்னா எவ்வளோ கிடைக்கும்? 4.85 கிடச்சிருக்கும். இதே போல் Na ப்ளஸ் இருக்கா? Na அட்டாமிக் நம்பரு 11னா இசட்டோடைய வேல்யூ மாறவே மாறாது. இசட்டோடைய வேல்யூ 11 தான். ஆனால் கான்ஃபிகரேஷன்ஸ் எழுதும்போது என்ன பண்ணணும்னா Na ப்ளஸ்க்கு, Na ப்ளஸ்னால் ஒரு எலக்ட்ரான் கொடுத்துட்டா என்ன கிடைக்கும்? 1s2 2s2 2p6 முன்னே கால்குலேட் பண்ணது போல தான்.
என்ன கிடைக்கும்னா z which is equal to z star which is equal to z minus s இல்லையா ஃபார்முலா 11 minus 4.15 எப்படி கால்குலேட் பண்ணணும் தெரியுமா? 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கா, ஒன்று நீங்கள், அப்போ 7 இன்ட்டு 0.35 அப்படின்னு போட்டுடலாமா? ப்ளஸ் 0.85 இன்ட்டு 2, ஓகேங்களா? 4.15 வந்துருக்கும். அப்போ 11 மைனஸ் 4.15 என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 6.85. 6.85. சரி, ஓகே. அப்போது எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ஆஃப் சோடியமும் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ஆஃப் ஃப்ளூரினியம் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? ரேடியஸ் ஆஃப் சோடியம் டிவைட் பை ரேடியஸ் ஆஃப் ஃப்ளூரின் விச் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கிடச்சிருக்கும் நம்மளுக்கு? 0.71 கிடச்சிருக்கும். அப்போ ரேடியஸ் ஆஃப் ஃப்ளூரினை கீழே இருந்து மேலே கொண்டு போயிட்டோம்னா ரேடியஸ் ஆஃப் சோடியம் விச் இஸ் ஈக்குவல் டு 0.71 இன்ட்டு ரேடியஸ் ஆஃப் ஃப்ளூரின் அப்படின்னு கிடச்சிருக்குமா? இப்போ நம்ம இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் சோடியம் ப்ளஸ் ரேடியஸ் ஆஃப் ஃப்ளூரின் ஒரு ஃபார்முலா இருக்கா இல்லைங்களா? அதில் கொண்டு போய் ரேடியஸ் ஆஃப் சோடியம் வர இடத்துல இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் கிடைக்கும் 0.71 radius of fluorine plus radius of fluorine is equal to 231 picometers. அப்போ 1.71 radius of fluorine which is equal to 231 picometers வரும். radius of fluorine which is equal to 231 divided by 1.71 கிடைக்கும். அப்போ வேல்யூஸ் எவ்வளோ கிடைக்கும் நம்மளுக்கு? 135.1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூட்டிங் த வேல்யூஸ் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் ஃப்ளூரின். அப்போ ரேடியஸ் ஆஃப் ஃப்ளூரினை இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும்? ரேடியஸ் ஆஃப் சோடியம் கிடச்சிரும். புரியுதுங்களா? ரேடியஸ் ஆஃப் சோடியமும் ரேடியஸ் ஆஃப் ஃப்ளூரின் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு தெரியுதா? இதில் யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? ஸோ இதே மாதிரி சம்ஸ்லாம் நிறையா இருக்குது, ஓகேங்களா? ஒன்ஸு இந்த வீடியோஸை பாருங்கள், பார்த்துட்டு அதில் இருக்கிற சம்ஸ்லாம் கொஞ்சம் அட்டன் பண்ணி பாருங்கப்பா, ஓகேவா? எல்லாமே ஈஸி தான். ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா பார்த்துங்க, ஓகேங்களா? ஒரு தடவை வீடியோஸில் பாருங்கள், பார்த்துட்டு இதை அப்சர்வ் பண்ணிவிட்டு புக்கில் கொஞ்சம் அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ எவல்யூட்டிவ் எவர்சன்ஸில் பாருங்கள். A student reported that the ionic radii of isoelectronic species. What is meant by isoelectronic species? Isoelectronic species means those species having same electronic configurations. ஓகேங்களா? இப்போ x3 ப்ளஸ்ஸு y2 ப்ளஸ்ஸு z மைனஸ் இவங்களாம் இருக்காங்கன்னா இவங்களுக்கெல்லாம் சேம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கும். சேம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ் ஞாபகம் வச்சுங்க. சேம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் யார் சொல்லலான்னு பார்த்தேன். அலுமினியம் 3 ப்ளஸ், y2 ப்ளஸ்க்கு mg2 ப்ளஸ், z மைனஸ்க்கு f மைனஸு சொல்லலாம். எல்லாத்துக்கும் பாருங்கள் சேம் கான்ஃபிகரேஷன் தான் இருக்கும். இப்போ அலுமினியத்து அட்டாமிக் நம்பர் 13, 3 எலக்ட்ரான்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கிற மாதிரியான கான்ஃபிகரேஷன் வரும். மெக்னீஷியத்துக்கு அட்டாமிக் நம்பர் 12, mg2 ப்ளஸ்னால் 2 எலக்ட்ரான்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா 10 வரும். 9 ஒரு எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ணாங்கன்னா 10. அப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸு 10 இருக்கிற மாதிரி தான் எல்லாத்துக்கும் வரும். என்ன இருக்கும் பாருங்கள், 1s2, 2s2, 2p6, 1s2, 2s2, 2p6. இதுதான் உங்களுடைய கான்ஃபிகரேஷன்ஸ். ஸோ தே ஆர் கால்ட் அஸ் அன் ஐசோஎலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ். ஸோ ஐசோஎலக்ட்ரானிக் ஸ்பீசிஸாக இருந்தாலும், ஓகே, ஐசோஎலக்ட்ரானிக் ஸ்பீசிஸாக இருந்தாலுமே அவனுடைய அட்டாமிக் ரேடியஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அட்டாமிக் ரேடியஸ் பாருங்கள் பார்க்கலாம். மெக்னீஷியம் ஃபஸ்ட்டு இருக்கும் இல்லையா? அதுக்கடுத்து யார் இருப்பாங்க? அலுமினியம் இருக்குமா? அலுமினியம் சைஸ் வச்சுட்டு பார்க்கணும்பா. சைஸ் வச்சு பார்க்கும் பொழுது நம்மளுக்கு என்ன ஆகும்? லெஃப்ட் டு ரைட்டு போகும்போது என்ன ஆகும்? டாப் டு பாட்டம் போகும்போது என்ன ஆகும்னு நம்மளுக்கு தெரியணும். லெஃப்ட் டு ரைட்டு போகும்போது என்ன ஆகும்? அயனிக் ரேடியஸ் டிக்ரீஸ் ஆகணும். அப்போ யாருக்கு இருக்கிறதுல அதிகமாக இருக்கணும்? மெக்னீஷியத்துக்கு அதிகமாக இருக்கணும். அதுக்கடுத்து அலுமினியம், அதுக்கடுத்து யாருக்கு வரணும்? ஃப்ளூரினுக்கு வரணும். ஸோ அப்போ இந்த ஆர்டரில் தப்பு அப்படின்னு சொல்லணும். புரியுதுங்களா? இது புரியுதப்போ எப்படின்ட்டு? சரி, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள். அயனைசேஷன் எனர்ஜி கொடுத்துருக்காங்களா? அயனைசேஷன் எனர்ஜி ஏற்கனவே அயனைசேஷன் எனர்ஜி என்னென்னு சொல்லி கொடுத்துருக்கேன்னா, அயனைசேஷன் எனர்ஜின்னு என்ன அர்த்தம்? இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரிமூவ்
most loosely bounded electron from valence shell of an isolated neutral gaseous atom in its gaseous state. இன் இட்ஸ் கிரவுண்ட் ஸ்டேட். ஓகேங்களா? அதாவது மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரெக்வயர்ட் ஆகுது. ஓகேங்களா? குறைஞ்சபட்ச ஆற்றல் நம்ம கொடுக்கணும். எதுக்கு? அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்க எலக்ட்ரான்ஸை நீக்கிறதுக்கு நாம் கொடுக்குற எனர்ஜிக்கு பேர் தான் என்னென்னு சொல்லுவாங்க? அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க? மேக்ஸிமம் எனர்ஜி விச் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் ஜூல். ஸோ ஹியர் வி ஹாவ் டு எக்ஸ்பிரஸ் இன் கிலோஜூல். ஓகே, கிலோஜூல் பெர் மோல் அப்படின்னு சொல்லணும். அதே இன் எலக்ட்ரான் வோல்ட் ஆல்சோ they can express. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. இங்கே பாருங்க, மெட்டல் இருக்கு. ஓகே, நாம் எனர்ஜியை கொடுக்குறோம், கொடுத்து அதுலேருந்து ஒரு எலக்ட்ரான் நீக்கியாச்சு. அப்போ எம் ப்ளஸ்ஸை மாறிடுமா, கேட்டன்ஸை மாறிடுமா இல்லைங்களா? இதுக்கு பிறகு தான் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம கொடுத்த எனர்ஜிக்கு பிறகு என்ன சொல்லுவாங்க? அயனைசேஷன் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. ஓகே, அயனைசேஷன் எனர்ஜி புரியுதுங்களா? சக்ஸஸிவ் அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னா சக்ஸஸிவ் என்ன தான் அடுத்து நிகழக்கூடிய அயனைசேஷன் எனர்ஜி. ஓகே, த மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி டு ரிமூவ் an electron from unipositive cations. இங்கே பாருங்க, எம் இருக்குது, அவன்கிட்ட இருந்து ஒரு எலக்ட்ரானை நீக்கிட்டேன். எம் ப்ளஸ்ஸாக மாறிடும்னா எம் ப்ளஸ்ஸாக மாறிடும். திரும்பவும் எம் ப்ளஸ் இருக்கானா யூனிபாசிட்டிவ், இதுலேருந்து இன்னொரு எலக்ட்ரானை நீக்கிட்டேன். அப்போ என்ன கிடைக்கும் எனக்கு? எம் டூ ப்ளஸ்ஸாக மாறிடுமா? இது யூனிபாசிட்டிவ் கேட்டையான்னு சொல்லாமா? இது பை பாசிட்டிவ் இல்லையா? ரெண்டு இருக்கா இல்லையா சார்ஜஸ்ஸு அப்படின்னு சொல்லணும். ஸோ அப்போ ஒரு மெட்டல் இருந்துச்சு, ஒரு ஆட்டம், அதுலேருந்து ஒரு எலக்ட்ரான் நிற்கிதுன்னா யூனிபாசிட்டிவ் கேட்டையானே மாறிட்டோம். அந்த யூனிபாசிட்டிவ் கேட்டையான்லேருந்து திரும்பவும் இன்னொரு எலக்ட்ரானை கொடுக்கறதுக்கு, இன்னொரு எலக்ட்ரானை நீக்கிறதுக்கு நான் கொடுக்குற எனர்ஜிக்கு தான் என்னென்னு சொல்லுவாங்க? செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்லணும். என்னென்னு சொல்லணும்? செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி. புரியுதுங்களா? செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி என்ன அர்த்தம்? தேர்ட் அயனைசேஷன் எனர்ஜி என்னவா இருக்கும்? எம் டூ ப்ளஸ்ன்னு இருக்கா இல்லைங்களா? இந்த எம் டூ ப்ளஸ்லேருந்து ஒரு எலக்ட்ரானை நீக்கிறதுக்கு நான் எனர்ஜி கொடுத்துருக்கோம்னா இல்லைங்களா? எம் த்ரீ ப்ளஸ்ஸாக மாதிரி இருக்குமா இல்லைங்களா? அதுக்கு பிறகு என்னன்னு சொல்லணும்? தேர்ட் அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்லணும். என்ன எனர்ஜி சொல்லணும்? தேர்டு அயனைசேஷன் எனர்ஜி. புரியுதுங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா சக்ஸஸிவ் அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்லணும். ஸோ சக்ஸஸிவ் அயனைசேஷன் எனர்ஜி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அயனைசேஷன் எனர்ஜி 1, 2 அண்ட் தென் 3 இருக்கா இல்லைங்களா? அப்போ அயனைசேஷன் எனர்ஜி என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்ஸஸ் அயனைசேஷன் எனர்ஜி ஆல்வேஸ் கெட் இன்க்ரீஸ்ட். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் இருக்கீங்க, உங்கள்கிட்ட ஒரு எலக்ட்ரான் நீக்கிறதுக்கு ஒரு கொஞ்சோண்டு எனர்ஜி கொடுத்தா போதும், ஈஸியாக நீக்கிடலாம். சரி, ஏற்கனவே உங்கள்கிட்ட ஒரு எலக்ட்ரானை நான் நீக்கியிருக்கேன். ஓகே, அப்போ எலக்ட்ரானை நீக்கியிருக்கேன் அப்படின்னா திரும்பவும் நான் எலக்ட்ரானை நீக்கணும் அப்படின்னா, ஓகே, எலக்ட்ரான் நீக்கணும் அப்படின்னா மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கொடுத்தா போதுமா, மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கொடுத்தா போதுமா? மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கொடுத்தா போதும். இதை ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் வச்சு சொல்லிடலாம். இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்கள்கிட்ட ஒரு 3 lakhs இருக்குதுன்னு வச்சிங்களேன். ஓகே, என்ன பண்ணியிருக்கீங்கன்னா ஜோப்பில் வச்சுருக்கீங்க, மேலே 1 lakh வச்சுருக்கீங்க, சைட் ஜோப்ஸில் 2 lakhs வச்சுருக்கீங்க, தனித்தனியாக 1 lakh வச்சுருக்கீங்க. இப்போ ஒரு திருட வரான், ஓகேங்களா? நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரே அடி தான் அடிக்கிறான். உங்கள் மேல் ஜோப்பிலேருந்து ஈஸியாக என்ன பண்ணிடுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 லட்சம் எடுத்துகிட்டு போயிடுறான். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன அர்த்தம்? அவன் ஜஸ்ட்டு ஒரே ஒரு அடி தான் அடித்தான் அவங்கள. அப்போ ஒரே ஒரு அடிக்கான எனர்ஜி தான் உங்கள்கிட்ட கொடுத்தான். அழகாக அவங்ககிட்ட 1 லட்ச ரூபா எடுத்துகிட்டு போயிட்டான். 1 லட்ச ரூபாங்கிறது ஒரு எலக்ட்ரான் மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அழகாக ரிமூவ் பண்ணிட்டு போயிட்டான். இதுக்கு பேர் ஃபஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி. இப்போ நீங்கள் யூனிபாசிட்டிவ் கேட்டையான் இல்லையா, எம் ப்ளஸ்ஸாக மாறிட்டீங்களா இல்லையா? அப்போ உங்களை என்னென்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 லட்ச ரூபாயை இழந்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க. யூனிபாசிட்டிவ் கேட்டையான், ஏற்கனவே இழந்திருக்கீங்க பணத்தை. ஓகேங்களா? அப்போ கொஞ்சம் தைரியமாக இருப்பீங்களா இல்லையா? அப்போ கொஞ்சம் இதாக இருப்பீங்களா இல்லையா? ஓ, நம்ம எப்படி இந்த தடவை அவன் ஒரு அடி அடிப்பான், எங்கே அடிப்பான், கன்னத்தில் தான் அடிப்பான் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம தைரியமாக இருப்போம். இந்த தடவை நம்ம கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு திரும்ப அதே தடவை வரான். ஓகேங்களா? வரும்போது என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னத்தில் தானே அடிப்பான், அவன் அடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கை வச்சு தடுத்துடுறீங்க. அப்போ ஒரு அடி விழுது. ஓகேங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பணத்தை கொடுப்பீங்களா? மாட்டீங்க. ஏன்னா அதை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? சேஃப்டி பண்ணிட்டீங்க. அப்போ
போன தடவை கொடுத்த அளவு எனர்ஜி இந்த தடவையும் அவன் கொடுத்தான், ஆனால் எலக்ட்ரான் நீக்க முடியல. பணத்தை நீங்கள் கொடுக்கல. திரும்ப என்ன பண்ணுவான், உங்களை அடுத்து இன்னொரு கணத்தில் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு கணத்தை நீ எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க, திரும்ப இன்னொரு கணத்தில் அடிக்கும்போது என்ன அவன் ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு 1,00,000 ரூபாயை கொடுத்துட்றீங்க அவங்ககிட்ட, அவன் போயிடுறான். அப்போ ஃபஸ்ட்டு தடவை ஒரே ஒரு அடியில் பணத்தை கொடுத்துட்டீங்க. இப்போது ரெண்டாவது அடி, இப்போ இந்த தடவை எத்தனை அடி கொடுத்துருக்கான், லெஃப்ட் சைடு ஒரு அடி, ரைட் சைடு ஒரு அடி கொடுத்துருக்கான், 2 அடி கொடுத்துருக்கான். அப்போ 2 அடி கொடுத்தும்போது தான் நீங்கள் இன்னொரு 1,00,000 ரூபாய் கொடுத்துருங்க. இன்னொரு 1,00,000 ரூபாங்கிறது எலக்ட்ரான்ஸு. அப்போ ரெண்டாவது எலக்ட்ரானை நீக்கிறதுக்கு அவனை உங்கள் 2 தடவை அடிச்சிருக்கானா இல்லைங்களா? அப்போ ஃபஸ்ட்டு ஒரு எலக்ட்ரானை நீக்கிறதுக்கு ஒரு அடி தான் அடித்தான். இப்போ ரெண்டாவது எலக்ட்ரான் நீக்கிறதுக்கு 2 அடி அடிச்சிருக்கான். அப்போ ஒரு அடிக்கும் போது ஒரு 100 ஜூல் அவனுக்கு வேஸ்ட் ஆயிருக்குன்னு வச்சிங்களேன். அப்போ 2 அடி அடித்தானா எத்தனை ஜூல் வேஸ்ட் ஆயிருக்கும்? 200 ஜூல் வேஸ்ட் ஆயிருக்கும். புரியுதுங்களா? அப்போ 200 ஜூல் வேஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னா அப்போ அவன் கொடுத்துருக்க எனர்ஜி அதிகமாக தானே கொடுத்துருக்கான். ஸோ அயனைசேஷன் எனர்ஜி ஃபஸ்ட்டை விட செகண்டுக்கு எப்படி இருக்குது, அதிகமாக இருக்குதுன்னு சொல்லணும். ஃபஸ்ட்டை விட செகண்டுக்கு எப்படி இருக்குது, அதிகமாக இருக்குது. புரியுதுங்களா? ஸோ அப்போ அயனைசேஷன் எனர்ஜி என்ன இருக்குது, ஃபஸ்ட்டை விட செகண்டுக்கு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லணும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பாருங்கள், திரும்பவும் வரான். இப்போ நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க ஃபஸ்ட்டு லெஃப்ட் கணத்தில் அணைவான், அடுத்த ரைட்டு கணத்தில் அரைவான்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கீங்க. உங்கள்கிட்ட இன்னொரு 1,00,000 ரூபா இருக்குன்னு தெரியுது. ஃபஸ்ட்டு லெஃப்ட் கணத்தில் அரையணும், கொடுக்க மாட்டீங்க. ரைட்டு கணத்தில் அரையணும், கொடுக்க மாட்டீங்க. அவன் என்ன பண்ணுறான்னா அடுத்த ஸ்டொமக்கில் அடிச்சிடறான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவீங்க, கொடுத்துருவீங்க. இப்போ அப்படியே கம்பேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு எலக்ட்ரான் நீக்கும் பொழுது, ஃபஸ்ட்டு எலக்ட்ரான் நீக்கும் பொழுது என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு எலக்ட்ரான் தான் ஒரே அடி அடிச்சிருப்பான். செகண்ட் எலக்ட்ரான் நீக்கும் போது 2 அடி அடிச்சிருப்பான். தேர்ட் எலக்ட்ரான்ஸ் நீக்கும் பொழுது 3 அடி அடிச்சிருக்கிறான். ஓகேங்களா? அப்போ ஒரு அடிக்கு அவனுக்கு 100 ஜூல் வேஸ்ட் ஆகுது அப்படின்னா 2 அடிக்கு 200 ஜூல், 3 அடிக்கு 300 ஜூல். அப்போ ஃபஸ்ட் அடி அடிக்கும்போது அயனைசேஷன் எனர்ஜி 1, செகண்டுக்கு அயனைசேஷன் எனர்ஜி 2, தேர்டுக்கு அயனைசேஷன் எனர்ஜி 3. ஓகேங்களா? அப்போ அயனைசேஷன் எனர்ஜி 1 will be lesser than ionization energy 2, and then ionization energy 2 is lesser than ionization energy 3, etc. புரியுதுங்களா இந்த கதை? ஓகே, சரி பாருங்கள். The total number of electrons are less in cation than in neutral atom, while the nuclear charge remains the same. Therefore, the effective nuclear charge of the cation is higher than the corresponding neutral atom. Thus, successive ionization energy always increases. இதில் என்ன கொடுத்துருக்கான்னு தெரியுதாப்பா? இங்கே பாருங்கள். இப்போ இது வந்து சாதாரண ஒரு மெட்டல்னு வச்சிங்களேன். எக்ஸாம்பிள் ஒரு ஏதோ ஒரு மெட்டல் ஞாபகம் வச்சுங்க. மேபி நம்ம இதை கூட எடுத்துக்கலாம், லியான் கூட எடுத்துக்கலாமே. லியானுடைய அட்டாமிக் நம்பர் 10னா அப்போ 10 ப்ரோட்டான்ஸ், 10 பாசிட்டிவ் இருக்குன்னா 10 நெகட்டிவ்ஸ் இருக்கும். இதுலேருந்து ஒரு எலக்ட்ரான் நீக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளோ இருக்கும், 9 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும், 9 பாசிட்டிவ் கேட்டயான்ஸ் இருக்குமா. ஸோ அப்போது இங்கே என்ன ஆயிடுச்சு, எலக்ட்ரான்ஸ் லெஸ்ஸாக இருக்குது, ஆனால் பாசிட்டிவ் சார்ஜ் சேம், நெகட்டிவ் சார்ஜ் தான் கம்மி. அப்போ ப்ளஸ்ஸு அதிகமாக இருக்குன்னா ஃபுல்லாக பிடிச்சி என்ன இழுக்க பார்ப்பானா நல்லா. ஓகே, அப்போ அங்கே அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். அப்போ அதுலேருந்து ஒரு எலக்ட்ரான் நீக்கிறது கொஞ்சம் சிரமம். அப்போ அதிக எனர்ஜி கொடுத்தா மட்டும் தான் என்ன பண்ண முடியும், எலக்ட்ரானை நீக்க முடியும். சரி, திரும்பவும் இதுலேருந்து ஒரு எலக்ட்ரான் நீக்கிட்டான் அப்படின்னா எவ்வளோ வரும், 8. அப்போ மைனஸ் எத்தனை இருக்கும், எலக்ட்ரான்ஸ் 8 தான் இருக்குது, ஆனால் உள்ளே இருக்கிற கேட்டயான்ஸ் எத்தனை தான் இருக்கும், 10 தான் இருக்கும். அப்போ 10 பேர் 8 பேர் சேர்ந்து ஃபுல்லாக எடுக்க முடியுமா? இது என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் 10 பேர் இருக்காங்க, இன்னொரு பக்கம் 10 பேர் இருக்காங்க. இந்த உள்ளே இருக்க 10 பேர் வெளியில் இருக்க 10 பேர்த்த பிடிச்சி இழுக்கும் பொழுது அங்கே அட்ராக்ஷன் எப்படி இருக்கும், கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போது 10 பேர் 9 பேர் இருக்காங்கன்னா அட்ராக்ஷன் இன்னும் அதிகமாக இருக்குமா, 10 பேர் 8 பேருங்கும்போது இன்னும் அட்ராக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ அட்ராக்ஷன் தான் என்னென்னு சொல்லுவோம், எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். இதை மீறி ஒருத்தன் எலக்ட்ரானை நீக்கணும் அப்படின்னா அதிக எனர்ஜி கொடுத்தா மட்டும் தான் என்ன பண்ண முடியும், நீக்க முடியும். அப்போ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் யாருக்கு அதிகமாக இருக்குது, தேர்டில் தானே அதிகமாக இருக்குது. அப்போ அவனுக்கு அயனைசேஷன் எனர்ஜி எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த கான்செப்டை கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேளுங்க. ஓகேங்களா? இப்போ நடத்தின இந்த டாபிக்ஸ் எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸு. இதில் நீங்கள் தெளிவடைஞ்சால் மட்டும்தான் பின்னாடி இருக்க டாபிக்ஸை நம்மளால் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் தெளிவாக பாருங்கள். சரி, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச்.